மானாமதுரை அதிமுக முன்னாள் அவைத் தலைவரின் மகனால் வெட்டப்பட்டதாக கூறப்படும் மானாமதுரை எம்எல்ஏவான அதிமுகவைச் சேர்ந்த குணசேகரன் மேல் சிகிச்சைக்காக மதுரை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பேரூராட்சி சார்பில் கடந்த ஆண்டு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டபோது அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் அவைத் தலைவர் தெய்வசிகாமணி என்பவரது வீடும் இடிக்கப்பட்டது. அப்போது மானாமதுரை எம்எல்ஏவான குணசேகரன் தனது கட்சியினருக்கு ஆதரவாக செயல்படவில்லை என்பதால் தெய்வசிகாமணியின் மகன் யோகேஸ்வரன் அதிருப்தியடைந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மானாமதுரை அண்ணா சிலை அருகே எம்எல்ஏ குணசேகரன் தனது நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தபோது 5 பேர் கொண்ட கும்பல் குணசேகரனை அரிவாளால் வெட்டியது. இதனை தடுக்க முயன்ற அவரது நண்பர்களும் தாக்கப்பட்டனர். படுகாயமடைந்த குணசேகரன் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். யோகேஸ்வரன் உள்ளிட்ட 5 பேர் இந்த தாக்குதலை நடத்தியதாக குணசேகரனின் நண்பர்கள் தெரிவித்துள்ளனர்.